சிவவாக்கியர் பாடல் 5. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரேன். விருத்தரும் பாலராவார் மேனையும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரேன். விருத்தரும் பாலராவார் மேனையும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரேன். உருத்தருத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரேன். விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. பொருள்: நமது மூச்சுக்காற்றான பிராணனை இடை பிங்களை இடை என்றால் இடது மூக்கு, பிங்களை என்றால் வலது பக்க மூக்கு. ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 பக்கமும் மாறி மாறி மூச்சு ஓடும். சுழுமுனை மூச்சை நடுவில் நிறுத்துவது. இந்த காற்றை 2 பக்கம் செல்ல விடாமல் சுழுமுனை ஏற்றி அதனை தியானத்தால் மண்டை ஓட்டில் ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றினால் சகசாரத்திலிருந்து அமுதம் சுரக்கும். அந்த அமுதத்தை பருகுவோர் என்றும் இளமையுடன் இருப்பார்கள் என்று சொல்கிறார். இந்த யோக முறை பொய்யல்ல, உண்மை என்று அனுபவித்து சொல்கிறார். நாதன் என்ற சொல் சிவனையும் அம்மை என்ற சொல் சக்தியையும் குறிக்கும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செய்து பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சிரமப்பட்டு போடுறேன், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.